படைப்புகள் இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். புறப்பட்டார்கள், காட்டிற்கு புறப்பட்டார்கள். அவரோடு மக்களும் வந்தனர், விழுந்தனர். சிலர் சிலர் கிம்மி கிம்மி மேல் எழுந்தனர். ஒளி துறந்தன, முகம் உயிர் துறந்தன, துளி துறந்தன. ஆத்தனர், வேட்டனர், தடித்தனர் என்றெல்லாம் என் ராமபிரானுக்கு நாளை முடிசூட்டல் இல்லை என்று தெரிந்தவுடன் விடுகிறார்கள், கதறுகிறார்கள். ஒருவர்கள் எப்படி துடித்தார் என்பதை வர்ணிக்கிறார். தன்னுடைய கூந்தல் மீது நெருப்பு பற்றிவிட்டால் ஒரு பெண் எப்படி துடிப்பாரோ அப்படி துடித்தார்களாம் அவர்கள். உடனும் அவர்களும் புறப்பட்டு விட்டார்கள். நேரே காட்டிற்கு செல்கிறார். பார்த்தார் ராமர், சுமந்தரை அழைக்கிறார். நான் மரபுரி தரித்து வந்திருக்கிறேன், தவம் செய்ய போகிறேன். நாட்டு மக்கள் வந்தால் இடையூறாக இருக்கும். அவர்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள். நீ ஒரு காரியம் செய். இந்த தேரை 3 முறை அயோத்தி நோக்கி திருப்பது போல் திருப்பி இருந்தால் விடிய காலையில் இருப்பவர்கள் எல்லாம் நான் அயோத்திக்கு திரும்பிவிட்டேன் என்று அவர்கள் திரும்பிவிடுவார்கள் என்று சொல்ல அதன்படியே அவரும் செய்தார். மக்கள் அடுத்த நாள் காலையிலே நம்ம மன்னன் திரும்பிவிட்டான் என்று அயோத்திக்கு திரும்ப இரவோடு இரவாக கங்கை நதி கிடக்கிறார். குகன் என்ற பாத்திரம் வருகிறார். அந்த குகன் பார்க்கிறார். அவரை பார்த்து விட்டு, ஐயா என்ன அழகு, என்ன அழகு, இப்படியேற்பட்ட அழகான ஒரு புருஷனை நான் பார்த்ததில்லையே, கேள்விப்பட்டு விட்டேன். அந்த 14 ஆண்டு காலத்தை என்னோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு நாட்டு எல்லைக்குள்ளான் இருக்கக்கூடாது என்று இந்த காட்டில் நான் ராஜா, இங்கே இருக்கலாம். தேவரும் நுகதற்காம் ஊருல துணை நாயே உயிர்குல நிலையாட காமுல உணலாட கங்கையும் தேய் கொம்பிலே இருப்பது, மீன் தலையிலே ஜலத்திலே இருப்பது. ஆக என்ன ஆகாரம் வேண்டுமா, உச்சியிலிருந்து பூஜையில் வைத்திருக்கிற அத்தனை ஆகாரத்தை கொண்டு கொட்டுகிறேன் உங்கள் காலையிலே. உங்களுக்கு சேவம் செய்வதற்கு நான் இருக்கிறேன். ஓடி ஆடி விளையாட பரந்த காலம் இருக்கிறது. ஆனந்தமாக தீர்த்தமாக குளிர்ச்சியிலே அது கங்கை ஓடுகிறது என்று சொல்ல வெச்சினார், அன்பை பாராட்டினார். ஆனால் உங்களுடனே நான் வந்தது நோக்கம் அது அல்ல. ஓர் இடத்திலே தங்க இயலாது என்று சொல்லி இந்த பாசத்தை என்னவென்று சொல்வேன். நின்னுடனை வரானோம் என்ன சொல்லி இருக்கணும், உற்ற தோழன் உயிர்காக்கும் தோழன் என்று சொல்வதில்லை. நாங்கள் 4 சகோதரர்கள், இன்றுடன் உன்னையும் சேர்த்து 5 சகோதரராகிவிட்டோம். இதைதான் ராமாயணம் கேட்போடு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேடன் ஓடன் முதலிலே சகோதரனாக சேர்க்கப்படுகிறான். மற்ற எல்லாம் பின்னாடி பார்க்கும்போது நீதி சொல்கிறேன். திரும்பி வந்துவிட்டது ரதம் என்று கேள்விப்பட்ட தசரதர் மூர்ச்சி தெரிந்து சுமந்திரனை கூப்பிட்டு, அப்பா என் ராமன் திரும்பி வந்து விட்டாரா என்று கேட்ட போது சுமந்திரன் சொன்னார், இல்லை ஐயா, பித்து வாக்கிய பரிபாலனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று 14 ஆண்டு காலம் காட்டிற்கு சென்று திரும்புவேன் என்று போய்விட்டார் என்று சொன்னவரும் கதறினார், பதறினார். கௌசல்யை அழைத்து போனார், ஐயா உங்கள் மகன் பரதனுக்கு நீங்கள் ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நான் தடுத்திருப்பேனா? என் மகனை ஏன் இப்படி காட்டிற்கு அனுப்பிவிட்டு என்று கதறிய போது தசரதன் திடீரென்று நினைத்தார். எழுந்தார் கௌசல்யை, எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. உன்னை நான் திருமணம் செய்த போதில் காட்டிற்கு வேட்டையாட போகிறேன். அந்த காலத்திலே எந்த மேகம் எங்கேயும் சப்தித்தால் அந்த சப்தத்தை நினைத்து அம்பெய்தேன், சரியாக அந்த அம்பு பாய்ந்து அந்த மிருகம் செத்து விடும். அப்படி ஒரு நாள் அம்பை நான் போல யானை ஒன்று தண்ணீரை குடிக்கிறது என்று எண்ணி நான் அம்பை போட்டேன். ஐயோ, என்னை யார் கொள்ளுகிறீர்கள் என்று ஒரு பொறிவன் குமாரன் விழுந்தான். அதையும் சென்று பார்த்தேன். சிராவணன் என்றும் கதையினான், ஐயா நான் என்ன பாவத்தை செய்தேன்? என் பெற்றோர்கள் இருவருக்கும் கண் தெரியாது. தாகமாக இருக்குது என்றால் என் தாய் தாகத்தாந்திக்கான தண்ணீர் உள்ள வந்தே நீங்கள் என்னை கொண்டு விட்டீரே என்று சொன்ன போது கதறினாரோ, நீ பாத்திரத்தாலே தண்ணீர் மூழ்கின்ற சத்தம் யானை நீர் குடிப்பது என்று தவறாக நீ கொண்டு விட்டேன் என்று சொன்ன போது கூட இறக்கும் தருவாயினவன் சொன்னான், என் தாய் எங்கே தாகத்தால் தவித்திருப்பாள், உடனடியாக தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து போங்கள் என்று சொன்னவுடன் எடுத்து போனேன். சொல்லி
கண்ணில்லாத வயதோர்கள் அப்பா ஏன் இத்தனை தாமதம் தாழமாக இருக்கு என்று சொன்னவுடன் தண்ணீர் பாத்திரத்தை நகர்த்தினேன். அந்த தாய் குடித்தார், அந்த வயதானவர் குடித்தார். அப்பா சிராவணா, வயதான காலத்திலே எங்களை சோதிக்கலாமா? நீ தாமதமாக வந்தால் எங்கள் உள்ளம் பதவரிக்காதா? காட்டில் உள்ள மிருகங்கள் ஏதேனும் உன்னை ஏதேனும் செய்துவிட்டதோ என்று பயந்து கொண்டிருந்தேனா என்று சொன்ன பொழுது நான் கருதினேனேமா, நான் உங்கள் மகன் இல்லை. அயோத்தி ஆளுகின்ற மன்னன் தசரதனா யானை என்று எண்ணி தவறாக உங்கள் மகனை கொன்று விட்டேன் என்று சொன்ன போது அந்த கண்ணில்லாதவர்கள் கதறினார்கள். ஐயோ, எங்களுக்கு வெறும் மகன் ஆத்திரமா? எங்கள் உயிரை அவன்தானே, கண்ணில்லாத எங்களை எப்படி எல்லாம் ரட்சித்தான் தசரதா. இறந்து கிடக்கின்ற என் மகன் சர்வத்தை கூட எங்களால் பார்க்க இயலாது. அவன் ஈமக்கடனையும் என்னால் செய்ய முடியாது. ஆகினால் அந்த மகனுடைய ஈமக்கடனை செய் என்று சொல்ல சிதையை ஊட்டினேன். அந்த பாலகனை அதில் கிடத்தினேன். திடீரென்று அந்த கண்ணில்லாத பெற்றோர்கள் சிதையை விழுந்து விட்டார்கள். வீழ்கின்ற நேரத்திலே அந்த பெரியவர் சொன்னான், தசரதா, எந்த ஒரு புத்திர சோகத்தாலே நான் இன்று இறந்து கொண்டிருக்கிறேனோ அதுபோல ஒரு புத்திரன் உன்னை பிரிகின்ற காலத்திலே உன்னை வந்து சார்ந்து அடையட்டும், நீ மறந்தையா இறந்து போவாய் என்று சபித்தார். கௌசல்வி, என் மகன் என்னை பிரிந்து விட்டான், என் ராமன் என்னை பிரிந்து விட்டான், நான் இறக்கின்ற நேரம் வந்துவிட்டது, கூப்பிடுங்கள். சுமந்திரரையும் வசிஷ்டரையும் ஒன்று ஓடி வந்தார்கள். தசரதர் இருந்த நிலையை பார்த்தார்கள், பதறினார்கள். சொன்னேன், இல்லை இவர் என் தாரமும் அல்ல, துறந்தே பரதம் தனையும் மகன் என்று உன்னேன். இறக்கின்ற நேரத்திலே ஆவேசத்திலே கைகேயின் மனைவி இல்லை, அவர் பெற்ற பிள்ளை பரதனின் மகன் இல்லை என்று சொல்லி இறந்து போனார் தசரதர். துடித்து போனார்கள், மகனார்கள். விஞ்ஞானத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது சொன்னேனே. இறந்து போன தசரர் உடலை தைல காப்பிலே வைத்து பாதுகாத்தார்கள். நண்பர்களே, புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 குமாரர்களை என்று எடுத்தாரே, அவர் இறக்கின்ற நேரத்தில் ஒருவன் கூட பக்கத்தில் பரதனும் சத்ருகுனும் கேகை நாட்டில் இருக்க ராமனும் லட்சுமணன் இங்கே சித்திரகூடத்திலே வந்து கைவிட்டார்கள். ஆள் அனுப்பப்பட்டது. விஷயத்தை சொல்லாமல் பரதனை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல சத்ருகுனுடன் வந்தான் பரதன். எப்பொழுதுமே ஒளிவெள்ளமாக இருக்கக்கூடிய யுவதி அன்று சோகமாக இருந்தது. காரணம் புரியவில்லை. ஓடோடி வந்து தன் தாயிடம் கேட்டான், ஏன் இந்த துக்கம் என்ற போது உள்ளதை உள்ளபடி அவள் சொன்னான். என்ன அடிப்படையில் என்று வரனை கேட்டிருக்கிறார். இஸ்மால் குலத்திலே இதுவரைக்கும் மூத்த மகனுக்கு முடிசூட்டாமல் வேறு ஒருவருக்கு முடிசூட்டி இருக்கிறார்களா? இல்லை மரதா, ஒன்றை நீ நினைவு கொள்ள வேண்டும். உன் தந்தை என்னை திருமணம் செய்ய வந்த பொழுது என் தந்தையிடம் என்ன சொன்னார் தெரியுமா? இவள் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைக்கு நான் முடிசூட்டுவேன் என்று சொன்னார். அதை மாறி செய்துவிட்டார். இல்லை அம்மா, என் தந்தை உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு எப்பொழுது? யாருமே குழந்தை பெறாத பொழுது. பிறகு குழந்தை பிறந்த பொழுது மூத்த மகனாக நான் பிறக்கவில்லையே, ராமதானே பிறந்தார். அவராலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும். நீ செய்த தவறு என்று சொல்லி சடலத்தை பார்த்தான். கவலையில் கதறினான். உடனடியாக தசரனுடைய சடலத்தை தகனம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட பொழுது வசிஷ்டர் மெல்ல சொன்னார், பரதா, உனக்கு அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? நான் ஒரு பிள்ளை இல்லையா? இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இறக்கின்ற நேரத்தில் ராமாயணத்திலே ஒவ்வொரு பாத்திரமும் ஒன்று ஒன்றை பேசும். பரதன் தியாகத்தின் அடிப்படை பார்க்கிறோம். ஒரு தவறை அவன் செய்ய மாட்டான், ஆனால் அவனை மற்றவர்கள் குறை கொண்டே இருப்பார்கள். கூட்டப்பட்டது. பரதன் வந்து உமர்ந்தான். என் தந்தை இறந்ததற்கு காரணமாக இருந்த என் தாயை, இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்த ஆட்சி மீது இருந்த ஆசையை எனக்கு இல்லை. உடனடியாக நான் மரபுரி தரித்து அன்னம் இருக்கும் இடத்துக்கு சென்று அழைத்து வரப்போகிறேன். அனைவரும் என் கூட வர வேண்டும் என்று சொல்ல ஆனந்தமாக எப்படியாவது ராமபுரம் நாட்டுக்கு திரும்ப மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டு அனைவரும் புறப்பட்டு வந்தார்கள். தூரத்தை வந்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் இங்கிருந்து குகன் பார்க்கிறான். அடி பாவா, அண்ணனை நீ காட்டுக்கு திரட்டி அனுப்பிவிட்டவன் அவன் எங்கேயாவது உயிரோடு இருந்து பின்னால் வந்து விடுவான் என்று பயந்து கொண்டு அவனை கொல்லுவதற்கு படையோடு வந்திருக்கிறான். என் மக்களே, தயாரான ஆயத்தோடு காத்திருங்கள். நான் சொல்லும் பொழுது அவன் மீது அம்பை போட்டு கொன்று விடுவேன் என்றான் குகன். ஆனால் அந்த வருகை நெருங்க 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 பரதனை பார்க்கிறான். என்ன ஆச்சரியம்! எப்படி ஏற்பட்ட முகம்! இரு கையை கூப்பி
அண்ணா என்று எண்ணிக்கொண்டு வருகிறதை பார்த்தான். தாய் ஊரை கொண்டு தாரை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி கோயிலை என்ற பொழுது புகழேயும் தன்மை கண்டார் ஆயிரம் ராமனின் கேளாவாரோ. விரும்பியோ விரும்பாமோ அம்மா சொன்னாங்கிறதுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டார் தசரதன். இப்ப ராஜா பரதன் தான். அதை ஏத்துக்காம இப்படி அண்ணனை தேடிக்கொண்டு வராதே. இப்படி ஏற்பட்ட பரதன் நான் ராமர் தான் ரொம்ப பெரியவரா நினைச்சேன், அவரை விட 1000 மடங்கு பெரியவன் என்று பாராட்டினான். ஓடி வருகிறான் பரதன். அழைத்துக் கொண்டு ராமகிராம் இருக்கும் இடத்திற்கு சித்திரப்படத்துக்கு அழைத்து போகிறான். இதை பரத்ராஜர் வருகிறார். பரதா சௌக்கியமா இருக்கியா? நமஸ்கரிக்கிறேன் மகா முனிவரே, சௌக்கியமா இருக்கிறேன். உன் ஆட்சி நன்றாக நடக்கிறதா? ஆட்சியா? ஏன் இப்படி சோதனைப்படுத்துகிறீர்கள்? என் ஆட்சி எப்பொழுது வந்தது ஐயா? நான் ஒருபோதும் ஆட்சியை ஏற்கவில்லையே. தந்தைக்கு பிறகு அந்த ஆட்சி இல்லையே. இல்லை, உன்னை சோதிப்பதற்காக சொன்னேன், நீ நல்லவன் என்று தெரியும் என்று சொல்லி நேராக புறப்பட்டு போகிறார்கள். அங்கே லட்சுமணன் பார்க்கிறான். அண்ணா, அப்பொழுதே சொன்னேன் பரதனை நம்பாதீர்கள் என்று. காட்டுக்கு நம்மை அனுப்பியவன் சும்மா இல்லாமல் கொல்லுவதற்கு படையோடு வந்து கொண்டிருக்கிறான். ராமர் பார்த்தார். லட்சுமணா, யாரை பார்த்து சொன்னாய் லட்சுமணா? என் பரதனை பார்த்தா சொன்னாய். 4 சகோதரர்களால் நாம் பிறந்து வளர்ந்தோமை இன்று வரை ஒரு நாள் நமக்குள்ளே ஏதேனும் கருத்து வேற்றுமை கூட இருந்ததில்லை. அப்படி இருக்கையிலே பரதன் கொல்ல வந்திருக்கிறான் என்று எப்படி நீ சொன்னாய் என்று சொன்னவுடன் சமாதானம் அடைகிறான். பரதன் வருகிறான். ஆனந்தம் கட்டி தழுவுகிறார் ராமகிரான் பரதனை. ஆனந்தமாக இருக்கின்ற பொழுது ராமர் சுற்றி சுற்றி பார்க்கிறார். பரதா, அனைவரும் புறப்பட்டு வந்து விட்டீர்களே. வயதான காலத்திலே என் தந்தை தவித்துக் கொண்டிருப்பாரே. தவித்துக் கொண்டிருப்பாரா? அண்ணா, உங்களுக்கு உண்மை தெரியாதா? என்ன உண்மை சொல்ல போகிறார் பரதா? தந்தை நம்மை விட்டு விட்டு போய்விட்டாரப்பா. என் தந்தை என்னை விட்டு விட்டு போய்விட்டாரா? பரதா, உண்மையை சொல்லுகிறாயா? நம் தந்தை இறந்தா போய்விட்டார். நம்ப முடியவில்லை அப்பா. என்னை பார்த்து என்ன சொல்லுவாய்? என் கண், என் உயிர் என்றெல்லாம் சொல்லுவாய் அப்பா. முன்னே சென்றால் பின்னே வா என்பாள். நாளிலே உயர்ந்த நாயகனா என்று கொஞ்சவாய் அப்பா. எப்படியப்பா என்னை விட்டு இறப்பதற்கு உங்களுக்கு மனது வந்ததை சொல்லுங்கள் அப்பா. எப்படியப்பா நீங்கள் இருந்தீர்கள்? நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோ தந்த தனியரத்தின் தாயே, தயா நிலையே, எந்த இகதேந்தோ இருந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வுணரோ மாற்று, ஆர்வுணரோ மாற்று. கதறாராம். தந்தை இறந்த துக்கம் தாழ முடியவில்லை அவருக்கு. ராமாயணம் கேட்கலாம் கேட்கலாம். ராமர் விஷ்ணு அவதாரம் தான், ஆனா விஷ்ணு இல்லை, இங்கே மனுஷன். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுக துக்கத்தை கேட்டவர், தந்தையை தெய்வமாக பாவித்தவர் என்று சொல்ல பிறகு சீதை எழுகிறாள், லட்சுமணன் எழுகிறான். வசிஷ்டர் சொல்லுகிறார், ராமா, நீ அனைத்தும் அறிந்தவன், இயற்கையிலே பிறப்பவர் ஒரு நாள் இறக்கத்தானே வேண்டும். ஆகினாலே தந்தைக்கு உடைய ஈம கடன்களை செய்து கங்கையை ஸ்நானம் செய்து பிண்டங்களை எல்லாம் போட்டுவிட்டு வா என்று சொல்ல ராமபிரான பிளேஸ் என்று அமர்ந்து கொண்டிருக்க பரதன் சொன்னான், அண்ணா, நாங்கள் வந்த நோக்கம் சொல். தவறாக நடந்துவிட்ட ஒரு தவறை திருத்த வந்திருக்கிறோம். பாசத்தினாலே தெரியாமல் என் தாய் கேட்டவள் அதை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறாள். 14 ஆண்டு காலம் நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம். உடனடியாக அயோத்தி திரும்பி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என் முடிவு மட்டுமல்ல, இது இருக்கின்ற அத்தனை பேர் முடிவு. ஆமுதித்தார்கள். ராமா, நீ நாட்டுக்கு திரும்புவதுதான் சரியானது. அப்பொழுது ராமர் சொன்னார், பரதா, தர்மத்தை ஒன்றுதானே நமக்கு தம் தந்தை சொல்லிக் கொடுத்தார். சத்தியம் என்ற ரதத்திலே தான் நம்மளை ஓட்டி வந்தார். பித்திரு வாக்கியத்தை, அவருடைய இதை நான் மீறலாமா? பித்திரு வாக்கிய பரிபாலனம் என்பதை நான் மீறலாமா? பரதா, ஒருபோதும் அதை நான் செய்ய போவதில்லை. 14 ஆண்டு காலம் காட்டில் இருந்து தான் திரும்புவேன் என்று சொல்ல திடீரென்று எழுந்தார் ஒரு முனிவர். அவர் பெயர் ஜாபாரி.
இங்கேதான் ஜபல்பூர் என்று அழைக்கப்படுகிறது அவர் பெயரால் தான். ஆமா, பித்ருவாக்கிய பரிமாறன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஒத்துக்கிறேன். இங்க தந்தை எங்க இருக்காரு? இப்போ அதான் இறந்து போயிட்டாரு. ஒருவர் இறந்து போன பிறகு அவருடைய வார்த்தை எப்படி சத்தியமாக மாறும்? முக்கியமாக நான் கேட்கிறேன். அது மாத்திரம் அல்ல, அங்கே என்னமோ போய் செய்தாயே, சோத்தை உருட்டி கொண்டு தண்ணியில போட்டியே, அது என்ன தசரதர் சாப்பிடுவார? எல்லாம் யாரோ மூட நம்பிக்கையை பரப்பிட்டு போயிட்டாங்க. என் நண்பன் ஒண்ணு வெளியூருக்கு போயிருக்கான், எங்க வீட்டுல ஒரு சோத்தை வெடிச்சு வச்சு நண்பா சாப்பிடுமா அவனுக்கு பசி போயிடுமா? இதெல்லாம் பேசுறதை கேட்ட ராமர் துடித்தார். என் அயோத்தியில இப்படி ஒரு நாத்திகவாதம், தர்மம் இல்லை சத்தியம் இல்லை என்று சொல்லுகிறான், அந்த பித்ருக்கு செய்த விண்டங்கள் எல்லாம் தவறென்று கூறுகிறானே என்று கொதித்த பொழுது வசிஷ்டர் இருந்தார், ஜாபாலி தவறாக எண்ணி விடாதே ராமா, ஒரு சத்தியத்தை மீறுவதற்கு மற்றொரு சத்தியத்தை உடைக்கலாம், நீ எப்படியாவது திரும்பிவிட வேண்டும் என்று ஒரே காரணத்தினால் அப்படி என்று சொன்னார். முடியவே முடியாது என்றார் ராமர். பரதன் ஆணித்தனமாக சொன்னார், ஆட்சியில் எங்கே இருக்கிறது, ராஜா இல்லாத ஆட்சியை நீங்கள் ஏற்கத்தான் வேண்டும் என்ன என்று சொன்ன பொழுது ராமனுடைய பாவங்கள் சற்று பலகீனப்பட்டு போய்விட்டது. இதை பார்த்தார்கள் தேவர்கள், தேவ ரகசியத்தை சொன்னார்கள். பரதா, ராமபிரான் சொல்வது போல் செய். சரி என்று ஒப்புக்கொண்டார். நான் இப்பொழுதும் இந்த ஆட்சியை உங்களுக்காக நான் உங்கள் சார்பிலே செய்கிறேன் தவிர நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தங்க ரேகைகள் பதிக்கப்பட்ட 2 பாதைகளை கொடுத்து, அந்த பாதைகளில் ஏறி எங்கள் காலை வைத்துக் கொண்டு என்னிடம் கொடுங்கள் என்று சொல்ல அப்படியே செய்து கொடுத்தார். அந்த பாதையை எடுத்துக்கொண்டான், நேரே போனான். அடித்தளம் 2 அழுத கண்ணினான், முடித்தளம் இதை என்ன முறையில் சூடினான், படித்ததற்கிரஞ்சி பரதன் போயினான். பரதன் போயிட்டான் பாதையை எடுத்துட்டு. பண்டை நூல் பெரிய பரத்துவனும் போயினான், மண்டு நீர் நெடுநகர் மாந்தர் போயினர், விண்டு உரைத்தேவரும் விலகி போயினார், கொண்டதும் மானையால் குகனும் போயினார். எல்லாரும் வந்தவெல்லாம் திரும்பி போறார், குகன் மட்டும் ஓட்டல் நின்றுதான். நம்மளை மட்டும் சம்மதிச்சு விட்டு அவர் கூட இருக்கலாமே, சேவம் பண்ணலாமேன்னு அவர் பார்வை பார்க்கிறார். கொண்டதும் மானையால் குகனும் போயினார். புறப்பட்டு போனான் பரதன். அப்பொழுதும் அயோத்தி செல்ல ஆசை இல்லை. நந்தி கிராமத்துக்கு செல்கிறார். ஒரு சிம்மாசனத்தின் மீது இந்த பாதுகாப்பை வைக்கிறார். அதுதான் பாதுகாப்பட்ட அபிஷேகம். ராமருக்கு முடிசூட்ட தசரதர் எண்ணினார், நடக்கவில்லை. பரதனுக்கு முடிசூட்ட கையை எண்ணினார், நடக்கவில்லை. நடக்காத ஒன்று பாதுகாக்கப்பட்ட அபிஷேகம் நடந்தது. இதைத்தான் நிகமாந்து வேதாந்த தேசிகன் பாதுகா சகசிரம் என்று எழுதியிருக்கிறார்கள். அவருடைய வரலாறெல்லாம் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நம்முடைய குருமார்களாக இருந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இது போன்ற முனிவர்கள், நம்முடைய கடைசியாக இருந்த பரமாச்சாரியார் எல்லாம் ஒரு தெய்வ அவதாரங்கள். அந்த கதையை நான் சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இப்படியுமா வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியுமா அவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் வெளிவீர்கள். அதனால்தான் அம்மாழ்வார் தன் பெயரை சடகோபன் என்று வைத்துக் கொண்டார். பெருமாள் கோவிலுக்கு போனால் சடாரி வாங்கி கொண்டு வராமல் வராதீர்கள். சடாரி என்பது புல்லா மாதிரி கருதுதான் நினைக்காதீங்க. அதன் மேலே பகவான் 2 பாதம் இருக்கு. அந்த பகவான் பாதம் உங்கள் சிரசிலே பட வேண்டும் என்பதற்குத்தான் சடாரி சாத்துகிறார்கள். அதை இல்லாமல் ஒருவரும் திரும்பி வந்து விடாதீர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று. முக்கியமானது, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவானா, இது ஒரு பழமொழி. அடி நான் கும்பால் அடிக்கவில்லை, திருவடி. பகவானுடைய திருவடி கொடுக்கின்ற அந்த வாய்மை மற்ற யாராலும் கொடுக்கப்பட முடியாது என்று சொல்ல வந்ததுதான். அடி உருவது போல் அண்ணன் தம்பி உருவமாட்டான் என்ற அளவிலே, பாதுகா பட்டாபிஷேகம் என்ற அளவிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நாளையிலும் ராமாயணத்தின் கதாநாயகன் என்று நான் சொல்லப் போகிற ஆஞ்சநேய சுவாமி வர இருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஆஞ்சநேயர் வந்த உடனே அனுமான் சாலிசா சொல்ல அழைப்பேன். திருமதி ரமா ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறார்கள், தெரியவில்லை, இன்னும் பலர் சொல்லலாம் என்று இருக்கிறார்கள். திருமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்
நமது ட்ரெஷர் சீனிவாசன் மனைவியும் சொல்வார்கள். அனுமான் சாலிசா தெரிந்த ஆண்களும் இங்கே 2 பேர் மைக்கிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அங்கே ஆண்களும் உடன் சொல்லலாம். அது சொன்ன பிறகுதான் மேற்கொண்டு கதை தொடங்கும். ஆஞ்சநேயரை முறைப்படி நாளைய தினம் நாம் வரவேற்க இருக்கின்றோம் என்று கூறி இந்த அளவிலே சொற்படி நிறைவேற்றுகிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாரி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயராதுடி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வணக்கம். நண்பர்களே, திரு சுந்தரராஜன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார் என்று சொன்னேனே. அவர் சொற்பொழிவு ஆற்றாத இடம் இந்த நங்கநல்லூரிலே இல்லை. அது ரஞ்சினி ஹாலா இருக்கட்டும், குருவாயூரப்பன் கோவிலாக இருக்கட்டும், அர்த்தநாதீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும், எங்கெல்லாம் சொற்பொழிவு நடைபெறுகிறதோ அங்கு வந்து இந்த சொற்பொழிவாளரை சிலாகித்து பேசும் தன்மை கொண்டவர். சாதாரண 20-30 பேர் உட்கார்ந்த இடத்துல நான் சொற்பொழிவு பண்ணா கூட அங்கு வந்து பாராட்டுவார். இந்த பெரியவர் வந்திருக்கிறார். திரு வெங்கட்ராம் அவர்கள் அவரை பேச அழைக்க இருக்கிறார்கள். இங்கு நம்மிடையே வருகை இருந்திருக்கின்ற நங்கநல்லூருடைய முக்கிய பிரமுகர் ரொட்டேரியன் ஸ்ரீ கே சுந்தரராஜன் அவர்கள், தியாகராஜ சங்கீத சமாஜத்தினுடைய நங்கநல்லூர் தியாகராஜ சங்கீத சமாஜத்தினுடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவர். அவர் இப்பொழுது நம்மிடையே சிறப்புரையாடும். நமஸ்காரம். என்னுடைய அருமை நண்பர் ராமூர்த்தி அவர்கள் 2வது உபன்யாசம் பண்றதை நான் போயிருந்தேன். அப்பவே சொன்னேன், இது ஈஸியா செஞ்சுரிக்கு வந்துடும். நாட் லைக் இந்தியன் கிரிக்கெட், ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சுரி அடிக்கும் போது 60. I congratulate Brahmin Association. It synchronizes with the Independence 60th birthday. அதோட சிங்க்ரனைஸ் ஆகுது. ரொம்ப விசேஷம். இண்டிபெண்டன்ஸை வந்து ராமாயணம் வச்சு கொண்டாடுங்கிறது நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அது லேசில் மனசுலேயே தோணாது, செய்கிற கட்டுறது வேற. இது மாதிரி என்னுடைய அருமை நண்பர் கே சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ராமூர்த்தி இது மாதிரி பிரசங்க ஆரம்பிச்சது நேற்று ஒரு இடத்துல சொன்னேன். அதாவது நம்ம வீட்டில் அப்பா அம்மா குழந்தைகள்லாம் இருக்கும். இதே மாதிரி சத்சங்கத்தை அங்கே கொண்டு வரணும். நீங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி அதை குழந்தைகளை வாங்கினா வரமாட்டாங்க. அந்த குடும்பம் இந்த குழந்தைய பார்த்து எத்தனை உட்கார முடிஞ்சது, அவளையே பேச வைக்கணும். நீங்க நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அவளுக்கு மாசத்துல ஒரு நாளாவது அவளெல்லாம் கூட்டி அப்பா அம்மா உட்காரணும். குழந்தைகளை கூட்டி நம்ம சில காலேஜில் பண்ணுவோம், ஸ்கூல்ல பண்ணுவோம், அதே வீட்டில் பண்ணணும். இந்த குழந்தை நல்லா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம கலாச்சாரம் அந்த குழந்தைக்கு தெரியும். இப்ப என்ன நடக்குது, +2 படிக்கிறதே நம்ம என்னவோ பெருசா கற்பனை பண்ணி அவளை வெளியில அனுப்பிச்சிடுறோம். அவளுக்கு நமக்கு முழுசா தெரியல. அப்புறம் இமெயில பலது கேட்கலாம், நமக்கு பதில் சொல்லவே தெரியல. பேரும் சரியா இல்லை. என்னவோ என்ன பையனுக்கு நாராயணன் பேர் வச்சிருக்கேன், அதனால இமெயில் கொடுக்க டியர் நாராயணன் கொடுக்குற ஒரு நாராயணன் எனக்கு போடுறது, நாராயணன் சொல்லிட்டே இருக்கேன். அந்த பேரும் சரியா வைக்கிறது இல்லை. என்னவாமோ பேர் வைக்கிறான், சொல்ற பேர் ஒண்ணு. இன்னைக்கு கூட ஒரு அஸ்வத்த நாராயணன் ஒரு பேர் வச்சிருக்கா, அது எப்படி கூட போறான்னு எனக்கு தெரியாது. அஸ்வத்த நாராயணன் பெஸ்ட் நேம். அந்த மாதிரி இவர் இந்த ஒரு நல்ல நேற்று ஒரு இடத்துல பேச சொன்னா ரொம்ப வரவேற்று பேசுறாங்க. பாரதி சுராஜ் போன்றவர்கள் இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. இதை வந்து அவங்களும் வேடிக்கை சொன்ன, இது கலைஞர் சொன்னா பிரமாதமா இருந்திருக்கும். சுந்தரராஜன் அவர்கள் நம்ம நங்கநல்லூரை பற்றி சொல்லிட்டாரு. இது ஒரு பெரிய விஷயம். நம்ம குழந்தைகளை நம்ம உட்காந்து பேச வேண்டும், நாட் ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளா பேரண்ட்ஸா உட்காந்து சொல்லாது, ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து உனக்கு தெரிந்த ராமரை பத்தி சொல்லப்பா. முதல்ல நிறைய பண்றோம், பசுமாட்டை பத்தி எழுதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி பெரியவா சொன்ன மாதிரி அரஞ்சி அதெல்லாம் சொல்றது, நம்ம நிறைய இதெல்லாம் பத்தி சொல்லணும். நம்ம இதிகாச புராண ஹீரோஸ் பத்தி நிறைய சொல்றோம். அதே மாதிரி ஆல்பபெட்டிக் பொறுத்து அதான் சொல்லணும் நிறைய. அந்த மாதிரி ஆல்பபெட்லாம் எஸ்எல் வரைக்கும் சொல்றது, அதெல்லாம் கொண்டு வரணும். அதே மாதிரி தமிழ்லையும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா நிறைய வரும். இந்த ஐடியா நம்ம கொண்டு வந்தீங்கன்னாக்க பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் ஃபாரின் போகிறதுக்கும் முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு. ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் சொல்ல முடியல, ஏன்னா பேரண்ட்ஸே தெரிஞ்சுக்க முடியல, நம்மளே அலைஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன கூட்டு முயற்சி. இப்ப ராமூர்த்தி இதை பண்றதுனால நமக்கு தெரியுது. இது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வருது. இதே மாதிரி சத்சங்கம் இங்கே மாத்திரம் நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கு. கே சுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியும், நாங்க சேம்பர் மியூசிக் ஒன்று ஆரம்பிச்சோம்.
அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் தொடர்ந்து நடத்த முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியா நடத்தலாம். இது அவ்வளவு செலவுகள் ஜாஸ்தியா இருக்காது, யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகாக சிறப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட் ஓன்லி ராமாயணம், நிறைய டாபிக்ல அவர் பேசுறார். இது ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நங்கநல்லூர் நிறைய நடக்குது. நங்கநல்லூர் இப்ப என்ன விசேஷம்னா இட்ஸ் பீட்டிங் மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல என்ன நடக்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது. நங்கநல்லூர் என்ன நடக்குதுன்னு எனக்கு நான் நிறைய அட்டன் பண்றக்கூடிய எனக்கே தெரிய மாட்டேங்குது. பல இடத்துல பல ப்ரோக்ராம் நடக்கிறது, போக முடியல. வெகு சிறப்பாக ராமூர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ப்ரிப்பரேஷன். இதுல இருந்து ரெண்டு இது நமக்கு தெரிஞ்சதை பொறுத்தியாருக்கு சொல்லணும்னு ஒரு நல்ல மனசு. இல்லைன்னா அவர் பார்த்து ராமாயணம் படிச்சுட்டு போவாங்க. எத்தனை பேர் பாராயணம் பண்றவா இருக்கு, அது மாதிரி இல்லை. நம்ம படிச்சு நல்லா உணர்ந்ததை பொறுத்தியாருக்கு சொல்லணும். அது ஒரு நல்ல எண்ணம். இதே மாதிரி நீங்க வர நம்ம சிரவணம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அது இப்போ கூட்டம் ஜாஸ்தி ஆகுதுன்னா கேசவபடி என்ன பண்ணுவாங்க கவலைப்பட வேண்டாம். வேற பேட்டையில போடலாம், அங்க கொஞ்சம் பேர் வரட்டுமே. இல்லைன்னா என்ன மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் வேணுமேனு கவலைப்படுவேன் சபா செக்ரட்டரி. அந்த மாதிரி வேண்டாம். இது பல பேட்டைகள்ல போட்டா கூட்டம் பிரிஞ்சு போகுது. இந்த ராமாயணம் அதுல முக்கியமான இவாரெல்லாம் சொல்ல வேண்டியது, தப்பா எடுத்துக்கூடாது. ராமாயணம் படின்னு சொல்றதை விட ராமர் மாதிரி நடந்து காட்டுன்னு சொல்லலாம். இது ராமாயணத்தை ஃபுல்லா பாருங்க, ஒரு இடத்துக்குள்ள எல்லாரும் எமோஷனா இருக்கா. ராமர் எமோஷனா இருந்து பார்த்தது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஒத்து போற. அதான் இவர் கூட சொன்னார், ஒரு இடத்துலதான் ஒரு தெய்வம் மனுஷனாக இருந்தா கூட தெய்வமா தான் நடந்து வர்றாரு. எல்லாரும் பொறுமை இருந்திருக்கு அவருக்கு. மனுஷனா இருந்தா தூக்கி போட்டுருப்பாரு, யஷ்மனை தூக்கி இருந்துப்பார். அப்படி இல்லை, தெய்வமா தான் நடந்துட்டு இருக்க. ஆனா ஒரு இடத்துல மனுஷ தன்மை சொல்லிட்டே தான் வர கடைசி வரைக்கும். அதனால இந்த நம்ம வீட்டு பொருட்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கிறார். சீதாயா சரித்தம் மகத்துன்னு அதை சொல்லிருக்காரு. இல்லை, ரெண்டு காரணம். ராமாயணம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ரெண்டு காரணம். இந்த திரணத்தை போட்டு அசோகவனத்துல தூக்கி எடுத்துருவா சீதா. ஏன் பண்ணல? தன்னுடைய கணவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று. அது ஒண்ணு. கடைசியில சீதை அக்னி பிரவேசம் பண்றது ராமர் பெருமை சேர்க்கிறார், அங்கேயும் சீதைக்கு பெருமை கொடுக்கிறார். அதனாலதான் சீதா யோகினியின் மகான். நீங்க அஷ்டோத்திரத்துல பார்த்தீங்கன்னா சீதா